மகேஷ், டேய் மகேஷ், ஐயோ அரிக்குதே. டேய் மகேஷ், என்னாச்சு? ஏன் இப்படி சொரிஞ்சிட்டு இருக்க? ரேவதி கூட உன்னை டான்ஸ் தானே ஆட சொன்னேன். அவளோட ஆடி அந்த கிளவி டிரைவர் லூசு பையன் எல்லாரும் வெறுப்பேத்தோன்னு பார்த்தா இந்த மாதிரி சொரிஞ்சிட்டு நிக்கிறியே. டேய், எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிட்டியேடா. என்னென்ன பண்ண சொல்ற மாயா? நானும் ரேவதியோட டான்ஸ் ஆட தான் ஆசையா போனேன். அப்ப என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு உடம்பெல்லாம் அரிப்பு எடுத்துருச்சு. அதான் ஆட முடியாம சொரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஐயோ டேய், ஐயோ, எப்படிடா உனக்கு திடீர்னு அரிப்பு வந்தது? இந்த கோட் ஷூட் போடாத வரைக்கும் எந்த அரிப்பும் இல்ல. இத போட்டதுக்கு அப்புறம் தான் உடம்பெல்லாம் அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ரொம்ப அரிக்குதே. டேய், இந்த கோட் சூட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தது அந்த வீணா போன லூஸ் பையன் தானே? அவன் தான் இந்த ட்ரெஸ் ஏதோ பண்ணிருக்கணும். கரெக்ட் மாயா, அவன் தான் அதை பண்ணிருக்கணும். அவனை நம்பி இந்த கோட் ஷூட் போட்டு நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். முட்டாள்தனம் இல்ல, அடி முட்டாள்தனம். ஏய், என்னையா காலர் பட்டன் அரிப்பு இன்னும் போலையா? டேய் டேய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நக்கல் பண்றியா? நீ தானே கோட் சூட்ல ஏதோ பண்ணி இவனுக்கு அரிப்பு வர வச்ச. சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா வெள்ளப்பீங்க. இந்த திருப்பணியை செய்தது அடியன் நானே. அட, ஏய் காலர் பட்டனே, ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா. ஆனா பாரு ஒரு டான்ஸ், சும்மா ஃபேண்டாஸ்டிக் டான்ஸ். ஏய், பிரபுதேவா மாஸ்டர்ட்ட போய் ஏதாவது ட்ரைனிங் கீனிங் எடுத்துட்டு வந்துட்டியா? அவர் மட்டும் இத பாத்துருந்தாரு வையேன், என்னை விட நீ தான்டா பெஸ்ட் டான்சர்னு உனக்கு அவார்டே கொடுத்துருப்பாரு. என்ன டான்ஸ்! ஏய், என்ன நக்கல் பண்றியா? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்காம சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ ஐயோ, டேய் போடா சும்மா. இந்த வருஷத்தோட மிக சிறந்த காமெடி இதான்டா தம்பி. ஏண்டா நீ ஏன் உங்க அண்ணி பின்னாடி போய் ஆனா உன ஒளிஞ்சுக்கிறாளு? ஏய், நீ என்ன 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 பழி வாங்க போறியா? போடா போடா. டேய், எதுக்குடா இப்படி பண்ண? பின்ன இந்த கேடுகட்ட கம்னாட்டி ரேவதியை தொட்டு டான்ஸ் ஆட நான் விட்டுருவேனா? இங்க பாரு, ரேவதியை தொட்டு டான்ஸ் ஆட எங்க ராஜாக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இவன் ரேவதியை தொட்டு ஆடக்கூடாதுன்னு தான் அரிப்பு இலை இருக்கு பாத்தியா, அரிப்பு இலை, அதை எடுத்து கோட்ல தடை விட்டது நான் தான். அதான் ஐயா சொரிஞ்சிட்டு இருக்காப்ல. டேய், அந்த வீட்டுக்கு நான் தான்டா மருமகனா வரப்போறேன். அப்புறம் இருக்குடா உனக்கு. ஏய் காலர் பட்டனே, கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணக்கூடாது, புரியுதா? சிரிச்சுட்டே இருக்க மாட்டேன், டக்குன்னு கோவப்பட்டுருவேன். இன்னுமாடா நீ நம்புற அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிடுவேன்னு? ஏண்டா ரேவதியை நீ தொடவே கூடாதுன்னு இப்பவே இப்படி ஒரு வேலையை பார்த்தவன் நானு. ஒன்ன அந்த வீட்டுக்கு மருமகனாக விட்டுருவானா? இங்க பாரு, கனவுல அதாவது ட்ரீம்ஸ்ல கூட நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக முடியாது, பாத்துக்க. டேய் சி, நீ சொல்ற பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. இங்க பாரு, இப்படியே விடிய விடிய சொரிச்சுக்கிட்டே இரு, உடம்புல ரத்தம் மொத்தம் சுண்டிடும். அப்புறமா காலைல ஹாஸ்பிட்டல்ல புது பிளட் ஏத்திடுவான். ஓகே வட்டா? டேய், நீங்க ரெண்டு பேரும் நெகட்டிவ்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் பிளட் குரூப் எதுவும் ரேரான நெகட்டிவ் பிளட் குரூப் இல்லையே. எதுக்குன்னா அப்புறம் ரேரான பிளட் குரூப்னா கிடைக்காம போயிட போதுப்பா, பாத்துக்க. மறட்டா? நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் தான், அரித்ததை சுருஞ்சியே முடிப்பவன் நீதான். பாரு, நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவனா எப்படி வந்து நக்கல் அடிச்சிட்டு போறான்னு. அந்த டிரைவர் கொட்டத்தை அடக்கிறதுக்கு முன்ன இவன் கொட்டத்தை அடக்கணும். ஆமா மாயா, இவன் ரொம்ப தான் சொல்றான். இவனுக்கு ஏதாவது ஆப்பு வச்சாதான் அடங்குவான். வாங்க டாக்டர். என்ன டிரைவர், ஃபோன் பண்ணி என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? உள்ள வாங்க, நான் சொல்றேன். நீங்க உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். டிரைவர்,
எனக்கு கண்கட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொன்னீங்களே, அது என்னது? நீங்க கொஞ்சம் இருங்களேன், நான் இப்ப வந்து சொல்றேன். ரேவதி, வா ராஜா. ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வரியா? எங்க, என்ன விஷயம்? இங்க ரூம் நம்பர் 1ல டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்க கூட இரு, நான் வந்து சொல்றேன். ம். வாங்க டாக்டர், எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்க கண் பார்வை எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல ரேவதி, இப்ப கண் பார்வை நல்லா இருக்கு. உன் கல்யாணத்துக்கு தான் வந்தேன். டிரைவர் தான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாரு. இப்ப உன்னையும் இங்க வர சொல்லியிருக்காரு. டிரைவர் உன்னை எதுக்கு வர சொன்னாருன்னு தெரியுமா? டிரைவர் வந்து சொன்னாதான் தெரியும். வாங்க. ஏய், இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? ஏதாவது வேவ் பார்த்து எங்களை மாட்டி விடலான்னு வந்தியா? உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும், கூட்டு போலான்னு வந்தேன். கிஃப்டா? நீ எங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கற ஆள் இல்லையே. வழக்கமா வேட்டு தானே வைப்ப. இப்ப என்ன புதுசா கிஃப்ட் எல்லாம் சொல்ற? அவரு கல்யாண மாப்பிள்ளல, அதான் அவருக்கு ஒரு gift கொடுக்கலான்னு நினைச்சேன். ஏங்க, அவரை தனியா கூப்பிட்டா கூட நீங்க யோசிக்கலாம். உங்க 2 பேரையும் சேர்ந்து தானே கூப்பிடுறேன், வாங்க. மாயா, அதான் நீயும் வரல. வா, போய் பாப்போம், என்னதான் பண்றான்னு தெரிஞ்சுக்கலாமே. சரி வா. வாங்க. என்னடா இவன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கான்? இவனுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன டிரைவர் மாயா மகேஷ கூட்டிட்டு வந்திருக்கான்? ஒருவேளை இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ? அதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கானோ? என்கிட்ட இப்ப நீ சொன்ன விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். உள்ள வாங்க, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? ராஜா, இப்ப எதுக்கு ராஜா இங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன விஷயம்? சொல்றேன் டாக்டர். இவருதான் மகேஷ், ரேவதிக்காக பார்த்திருக்க மாப்பிள்ள. அவங்க மகேஷோட அண்ணி. நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வந்த போது உங்க பொண்ணு கையில அடிபட்டுருச்சுல, அப்ப நீங்க உங்களை பார்க்காமலே போயிட்டீங்க. ஓ, மாப்பிள்ள பார்க்க நல்லா இருக்காரு. ரேவதிக்கு நல்ல ஜோடிதான். சாமுண்டீஸ்வரி நல்ல மாப்பிள்ளை தான் செலக்ட் பண்ணியிருக்கா. என்னடா இவங்க நம்மள தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. இவங்களுக்கு தான் நம்மள நல்லா தெரியுமே. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஏதாவது மாட்டிப்போமோன்னு பயமா இருக்கு. டாக்டர், இவங்களை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது இல்லையா? இல்லையே, நான் எங்கேயும் பார்த்தது இல்லையே. மாப்பிள்ள நல்லா கலரா ஸ்மார்ட்டா இருக்காரு. டாக்டர், நீங்க இவங்கள பார்த்ததே இல்லை. எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். நான் இவங்கள பார்த்ததே கிடையாது. இங்கதான் பாக்குறேன். நீ தானப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ண, அப்படியே கேக்குற. ராஜா, இப்ப எதுக்கு இப்படி விசாரிக்கிற? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லை. டிரைவர், இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? சரி, நாங்க கிளம்புறோம்.
டேய், அந்த டாக்டருக்கு நம்மள நல்லா தெரியும். கடைசியா நாம அபோர்ஷன் பண்ண போனப்ப இனிமே இப்படி வந்தா ஆஸ்பத்திரியை விட்டு துரத்தி அடிப்பேன்னு சொன்னாங்க. இப்படி நம்மள அவ்வளவு தூரம் திட்டி அனுப்பின டாக்டருக்கு நம்மள அடையாளம் தெரியாதா? அவங்க ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்மள தெரியலன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. எது எப்படியோ அவங்க நம்மள காட்டி கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். நம்ம கல்யாணத்துக்கு பிரச்சனையா இருப்பாங்கன்னு நினைச்ச இவங்க தான் இப்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. அது நமக்கு சந்தோஷம் தானே? இருந்தாலும் மனசுக்கு ஏதோ உறுத்தலா இருக்குடா. இங்க பாரு, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. வா போலாம், வா. ராஜா, நீ செய்யற எதுவுமே புரியல. என்ன கூட்டிட்டு வந்த? மகேஷ் மாயாவை கூட்டிட்டு வந்த. டாக்டர் கிட்ட அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்ட. அவங்களும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ண? என்ன காரணம்னு ஒன்னும் புரியலையே. இப்போ என்ன எதுவும் கேட்காது. நான் அப்புறமா இது கூப்பிட்டேன்ற காரணத்தை சொல்றேன். சரி, வரேன் டாக்டர். டாக்டர், அவங்க முன்னாடி உங்களை தர்ம சங்கடப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எதுவுமே பேசல. ஏன் போய் சொன்னீங்க? பொய்யா? என்ன சொல்ற நீ? ப்ளீஸ் டாக்டர், நான் திரும்பவும் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த மகேஷ் மாயாவை உண்மையாவே உங்களுக்கு தெரியாதா? ஏன்பா திரும்ப டவுட்டா கேக்குற? நான் தான் பார்த்தது இல்லைன்னு சொல்றேன்ல. இல்லை டாக்டர், உங்களுக்கு அந்த மகேஷ் மாயாவை ஏற்கனவே தெரியும்ல. நீங்கள் தானே லாஸ்ட்டாக அவங்களுக்கு டிஎன்சி பண்ணீங்க. திரும்ப இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு அவங்கள சத்தம்லாம் போட்டிருக்கீங்க. இது எல்லாமே பொய்யா? என்னது இது? நடந்த எல்லாத்தையும் கரெக்டா சொல்றானே, இவனுக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சது? இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. இல்ல டிரைவர், அவங்க என் ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் இல்ல, நான் அந்த மாயாவுக்கு அபார்ஷன் பண்ணவும் இல்ல. ஏதோ குழப்பத்துல தான் பேசுற நீ. டாக்டர், நீங்கள் சொல்ல போகிற உண்மையில தான் உங்கள் ஃப்ரெண்டோட டாக்டர் எதிர்காலமே அடங்கியிருக்கு. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அதுக்காக தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். ராஜா, நடக்காத உன்னை பத்தி கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? இனிமே இத பத்தி பேச வேண்டாம். நான் வரேன். சாமுண்டீஸ்வரி. மல்லிகா, வா வா. இப்பதான் வந்தியா? இல்ல, நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்படியா? இவ்வளவு நேரம் எங்க இருந்தப்போ? அது வந்து ஆ, சரி சரி, எப்படியோ கரெக்டா வந்துட்ட இல்ல. நீ வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்யூ so மச். ஏய், எனக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இது நம்ம வீட்டு விசேஷம் இல்ல, எப்படி மிஸ் பண்ணுவேன் சொல்லு? அது இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படியா? என்ன விஷயம் சொல்லு. ஆ, இங்க வேண்டாம், அத தனியா தான் போய் பேசணும். வா, அப்படி போயிடலாம். சரி வா. ஆ, சொல்லு மல்லிகா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? ஆமா. நான் இங்க வந்ததும் உன் டிரைவர் என்னை வந்து பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொன்னான். முக்கியமான விஷயமா? என்ன? எல்லாம் அந்த மகேஷ் மாயாவை பத்தி தான். அவங்கள பத்தி அவன் என்ன கேட்டான்? உன் டிரைவர் ஒரு வேலை செஞ்சான், என்னன்னு தெரியுமா? முதல்ல என்ன கூட்டிக்கிட்டு போய் ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு அப்புறம் ரேவதி, மாயா, மகேஷ் எல்லாரையும் அங்க கூட்டிக்கிட்டு வந்தான். என்கிட்ட மகேஷ் மாயாவை தெரியுமான்னு கேட்டான். ஆ, சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு எல்லாத்தையும் சொல்லிடலான்னு மனசுல தோணுச்சு. ஆனா நீ தான் யாரு கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டியே. உன் பேச்ச என்னால எப்படி மீற முடியும்? அதனால எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படியா? வெரி குட், வெரி குட். நான் அவங்கள தெரியாதுன்னு சொன்னதும் மாயா, மகேஷ் ரெண்டு பேருக்குமே அது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவங்க முகமே மாறி போச்சு. ஆனா நான் எதுவுமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணி சமாளிச்சிட்டேன். நல்ல காரியம் செஞ்ச மல்லிகா. இத அப்படியே மெயின்டைன் பண்ணு. எந்த விஷயத்தையுமே யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, சரியா? நான் எப்பவுமே நீ சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்றவ, உனக்கு தான் தெரியுமே. அப்போ அந்த சாமுண்டீஸ்வரி சொல்லிதான் அந்த டாக்டர் நம்மள பத்தி டிரைவர் கிட்ட சொல்லாம விட்டாங்களா?
அவங்க 2 பேருக்கும் இடையில தப்பான உறவு இருக்குங்கிறது என் பொண்ணு ரேவதிக்கு தெரியவே கூடாது. அந்த அதிர்ச்சியை நாம அவளுக்கு கொடுக்க கூடாது, சரியா? அப்போ நம்மள பத்தின எல்லா ரகசியமும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. ச்சே, எதனால இப்படி நடிச்சிட்டு இருக்கான்னு ஒண்ணும் புரியலையே. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றா? சரி, உனக்கு மாயா மகேஷ தெரியும்னு ஏன் டிரைவருக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கும் தெரியல சாமுண்டீஸ்வரி. அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதான் உண்மையை வெளிக்கொண்டு வர அவன் பிளான் பண்ணான். ஆனா எல்லா மேட்டரும் எப்படி தெரிஞ்சதுன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவன் ரொம்ப நல்லவன் மல்லிகா. அதனாலதான் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி மகேஷ் மாயாவை பத்தி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட கேட்டிருக்கான். உண்மைதான் சாமுண்டீஸ்வரி. அந்த டிரைவர் மாதிரி நேர்மையான விசுவாசமான வேலைக்காரங்க கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அவனை நான் வேலைக்காரனாவே பார்க்கல மல்லிகா. என் வீட்டுல ஒருத்தனாதான் அவனை பாத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்ட. உன் மனசுல என்னதான் யோசிச்சு வச்சிருக்க? அந்த கேடு கெட்ட மகேஷ தான் உன் பொண்ணுக்கு கட்டி வைக்க போறியா? ச்சே, என்ன மல்லிகா இப்படி கேட்டுட்ட? இந்த அசிங்கமான உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகும் அந்த ராஸ்கலுக்கு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா? நிச்சயமா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்புறம் மண்டபத்துல கல்யாண ஏற்பாடெல்லாம் தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மகேஷும் மாயாவும் இங்கேதான் இருக்காங்க. அவன் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். நாளைக்கு முகூர்த்தத்துல என்னதான் நடக்க போகுது? எனக்கு ஒண்ணுமே புரியல சாமுண்டீஸ்வரி. இது பாரு, நான் ஏற்கனவே ஒரு மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டேன். அவன் தான் நாளைக்கு காலையில ரேவதி கழுத்துல தாலி கட்ட போறான். இந்த பொறுக்கி மகேஷ் இருக்கான்ல, எனக்கு ஒரு காலத்திலயும் மாப்பிளையா வர முடியாது. அவன் ஒரு லோஃபர், பொறுக்கி, புறம்போக்கு. என்ன சொல்ற சாமுண்டீஸ்வரி? மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டியா? யார் அது? சொல்றேன், உனக்கு தெரியாம கல்யாணம் நடந்துருமா? சரி, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், சரியா? என் டிரைவருக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சு. அவன் உன்னை திரும்ப திரும்ப கேட்டா நீ எல்லாத்தையும் உளறினாலும் உளறிடுவ. அது என்னோட பிளானையே ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணாலும் பண்ணிடும். அதனால நீ வீட்டுக்கு கிளம்பு. காலையில கல்யாணத்துக்கு வா. அது போதும். சரி சாமுண்டீஸ்வரி, அப்ப நான் கிளம்புறேன். வா. அப்போ இந்த சாமுண்டீஸ்வரி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அமைதியா இருக்காளா? இது தெரியாம நாம தான் முட்டாள்தனமா இருந்திருக்கோமா? மாப்பிள்ள மகேஷ் இல்லைன்னு சொல்றாளே, வேற மாப்பிள்ள செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாளே. அந்த சாமுண்டீஸ்வரி சைலண்டா இருந்து கழுத்த இருக்க பாக்குறா. வாயா, இது உனக்கு சோதனை காலம். உன்னை, உன் திறமைய நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. விடக்கூடாது, விடவே கூடாது. டாக்டர், ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. டாக்டர், நீங்க போய் சொல்றீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா ஏன் சொல்றீங்கன்னு தான் தெரியல. நான் எந்த பொய்யும் சொல்லல. நீங்களா மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல டாக்டர், அந்த மகேஷ் மாயா தப்பானவங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்குள்ள இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. டாக்டர், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மனசாட்சி இருக்கிற யாரும் உண்மையை மறைச்சு இப்படி போய் பேச மாட்டாங்க. இல்லப்பா, நடக்காத ஒன்ன நடந்ததா எப்படி சொல்ல முடியும்? என் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி இல்லீகல் அபார்ஷன் எல்லாம் நான் பண்றதில்ல. டாக்டர், நீங்க போய் தான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அதை திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்க பார்க்காதீங்க. நீங்க நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி போய் சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு தான் எனக்கு புரியல. நீங்க யாருக்காவது பயப்படுறீங்களா? அந்த சிவனாண்டி எதுவும் இதுக்கு பின்னாடி இருக்கானா? அவன் எதனா பண்ணிடுவான்னு பயப்படுறீங்களா? இல்ல அந்த மாயா மகேஷை பார்த்து பயப்படுறீங்களா? என்ன காரணமா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க டாக்டர், பாத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க, நான் சரி பண்றேன். சச்சே, அவங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு பயப்படணும்? நான் யாருக்கும் பயப்படல. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. உண்மையிலேயே அவங்கள எனக்கு தெரியாது. மேடம், நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க போய் சொல்றதால பாதிக்கப்பட போறது உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு வாழ்க்கை தான்.
அந்த மகேஷ் மாயா மோசமானவங்கன்னு தெரிஞ்சும் நீங்க இந்த கல்யாணத்தை நடக்க விடலாமா? சரி, ஓகே, என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுங்க ப்ளீஸ். உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு உங்களுக்கும் பொண்ணு மாதிரி தானே. அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கணும்ல. கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணோட லைஃப் அழிய விடலாமா? சாரிப்பா, இந்த விஷயத்துல நான் ஹெல்ப்லெஸ். இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல. வரட்டுமா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு டைம் ஆகுது. ராஜா, உனக்கு தான் என் பொண்ணு மேல எவ்வளோ அக்கறை. அதனாலதான் மல்லிகாவை திரும்ப திரும்ப உண்மையை சொல்ல சொல்லி கம்பல் பண்றேன். உன்னை விட ஒரு நல்லவனை நான் என் பொண்ணுக்கு எங்க போய் தேடுவேன்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீதான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும், என் வீட்டுக்கும் மருமகனா வரணும். நான் முடிவு பண்ணிட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை.